வாகர்தாயிவ சம்பர்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலையோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 8ஆம் நாள் 24/7/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று ஆடி மாதத்து அமாவாசை. ஆடி அமாவாசை பிதிர்க்கடன் செய்வதற்கு மிக முக்கியமான நாள். அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமாக இருந்து ஆற்றிலே, கடலிலோ, நதியிலோ, கிணற்றிலோ ஸ்நானம் செய்து பிதிர்களை வேண்டி தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும், தானங்கள் கொடுக்க வேண்டும். அவ்வாறு சிறப்போடு கூடிய நாள். இன்று பல ஆலயங்களில் தீர்த்த உற்சவங்கள், குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே மாவைக்கந்தன் மாவுட்டபுரம் கந்தசுவாமியாருடைய இந்த தீர்த்த உற்சவம் கீரிமலையிலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சென்று இறைவன் தீர்த்தமாடுவதும் அங்கே பிதிர்க்கடங்கள் செய்து கொள்வதும், அதேபோல் மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்கேஸ்வர பெருமானுடைய தீர்த்த உற்சவமும், அங்கும் இந்த பிதிர்களுடைய ஆசியை வேண்டி பிதிர்க்கடன் செய்கின்றவர்கள் விரதம் இருந்து தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுத்து இவ்வாறு வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பு. இப்போ நாம் வீட்டிலே கூட இந்த மறைந்தவர்களுடைய அந்த பித்தர்களுடைய படங்கள், புகைப்படங்களை எடுத்து மஞ்சள் தண்ணீரினாலே சுத்தம் செய்து விபூதி குறி வைத்து சந்தனம் குங்குமம் பூமாலை சாத்தி சாம்பிராணி தூபமிட்டு படையல் படைத்து பிரார்த்தனை செய்வது. அவ்வாறு அந்த பிதர்களுக்கு படைக்கின்ற படையல்கள் உணவகத்திலே இருந்து வெளியிலே இருந்து கொண்டு வருகின்ற உணவுகள் படைக்கக்கூடாது. பிதர்களுக்கு வீட்டிலே சமைத்த உணவுகள், வீட்டிலே மனைவியோ பிள்ளைகளோ மருமக்களோ பேரப்பிள்ளைகளோ வீட்டிலே குடும்ப உறவுகள் சமைத்த உணவை இந்த பிதர்களுக்கு படைக்க வேண்டும். எப்பொழுதுமே அதை எல்லோரும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் பொதுவாக இந்த சாப்பாட்டு கடைகளிலே இருந்து அல்லது சமையல் செய்கின்ற இடத்திலிருந்து அங்கே அவர்களிடத்தில் இருந்து அதை எடுத்து பரிமாறுகின்ற வழக்கம். அது விருந்துக்கு வருகின்றவர்களுக்கு வேணுமானால் பரிமாறிக்கொள்ளலாம். பிதர்களுக்கு படைக்கப்படுகின்ற நிவேதனம் வீட்டிலே, அது ஒரு பொங்கலாக இருந்தாலும் வீட்டிலே வைத்ததைத்தான் பிதர்களுக்கு படைக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனை எல்லோருக்கும் பெற வேண்டும். அப்பொழுதுதான் பிதர்கள் மனமகிழ்ந்து ஆசி வழங்குவார்கள். இந்த ஆடி அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாதவர்களெல்லாம் விரதமாக இருக்க வேண்டும், தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். இது ஒரு குடும்பத்திலே 4 ஆண் பிள்ளைகள் என்றால் அண்ணா செய்தால் போதும் என்று தம்பி விடுவதில்லை. 4 பிள்ளைகளும் விரதம் இருந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும், எள்ளுந்தண்ணீர் மறைக்க வேண்டும். இதுதான் அந்த பிதிர்களுக்கு தாகத்தை தீர்ப்பது. தானங்கள் கொடுக்க வேண்டும். அப்பா அம்மா இல்லாதவர்கள், அந்த அப்பா அம்மா வயதிலே இருக்கிற யாராவது ஒரு ஏழைகளுக்கு, வசதி இல்லாதவர்களுக்கு ஒருவேளை உணவை கொடுக்கலாம், அல்லது ஒரு வஸ்திரம், வேஷ்டியோ ஒரு சேலையோ எடுத்து கொடுக்கின்ற பொழுதிலும் பிதர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்களாம். அவ்வாறு நல்ல சிந்தனையோடு நாம் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வந்த பெற்றோர்களை நினைந்து செய்கின்றதாகிய இந்த சிரார்த்தம் சிரத்தையோடு செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே சிரார்த்தம் செய்ய முடியாதவர்கள் தர்ப்பணங்களையாவது செய்து சூரிய பகவானையும் வழிபாடு செய்து பசுக்களுக்கு உணவு கொடுத்து அகத்திக்கீரை போன்ற உணவுகளையும் கொடுத்து அந்த பசுக்களுடைய ஆசியையும் பெற்று பெற்றோர்களுடைய மறைந்த பித்தர்களுடைய
நல்ல ஆசிகளையும் பெற்று இறையருளும் பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். மனிதருடைய வாழ்வில் மிக மிக தேவையான அடிப்படை தேவை என்று சொன்னால் அன்பு செய்யவும் அன்பு செய்யப்படவும் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவும் புரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளப்படவும் என்று நாங்கள் கூறினால் அது மிகையாகாது. இந்த அனைத்திலும் அடிப்படையானது, இன்னும் அடிப்படையானது அன்பு வாழ்வு ஆகும். அன்பே கடவுள் என்று யோவான் அழகாக எழுதியிருக்கின்றார். கடவுள் என்று சொன்னால் கடவுளுக்கு இன்னும் ஒரு சொல், இன்னும் ஒரு பதம் அன்பு. ஆகையினாலே இந்த இயேசுவிடம் பலர் கேட்டார்கள், வாழ்க்கையிலே தங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கும் மேன்மையான ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்வதற்கும் நிலை வாழ்வை, நிரந்தரமாக இந்த வாழ்வை அவர்கள் அனுபவிப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே வழியாக இறைவன் கொடுத்த, அந்த மக்களுக்கு கொடுத்த பெரும் கொடை, நான் உங்களுடைய கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள் என்று சொல்லி என்னுடைய கட்டளைகளை நீ அதன்படி வாழ் என்று சொல்லி, அனுசரி என்று சொல்லி, அன்பின் நிமித்தம் கொடுக்கப்பட்ட, அவர்களை அடிமைகளாக அல்ல மனிதர்களாக உருவாக்குவதற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அந்த 10 கட்டளை. அந்த 10 கட்டளையையும் சுருக்கமாக 2 கட்டளைகளிலே இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சட்டங்களை நன்றாக படித்த சட்ட வல்லுநர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் தங்களுடைய அறிவினால். உன்னைப்போல் உன் அயலவனை அன்பு செய். கடவுளை அன்பு செய், உன்னை போல் உன் அயலவனை அன்பு செய். இறையன்பும் பிறரன்பும் கொண்ட வாழ்வுதான் எங்களுடைய வாழ்வினுடைய உள்ளடக்கமாகும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவது எப்படி? இறைவனை அன்பு செய்யலாம். இறைவனை அன்பு செய்வது சில வேளைகளிலே சுலபமாக இருக்கும். இந்த ஆண்டவருடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்வது அது மிகவும் முக்கியமானது. இறைவன் எங்களை எப்பொழுதுமே அன்பு செய்கின்றார். இறைவனுடைய அன்பு உலகம் முழுவதையும் இறைவன் அன்பு செய்கின்றார் அல்ல, எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். என்னை அன்பு செய்கின்றார், உன்னை அன்பு செய்கின்றார். தனித்து தனித்து இறைவன் எங்களுடைய வாழ்க்கையிலே கலந்து கொள்கின்றார். அதான் இறைவனுடைய அன்பினுடைய பெருமையும் மகிமையுமாகும், மாட்சியுமாகும். இந்த என்னை அன்பு செய்கின்ற இந்த இறைவன் என்னை அதே வேளையிலே அனுப்புகின்றார், அழைக்கின்றார், அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று. அயலவர்களை அன்பு செய்யுங்கள். அயலவர் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு அடுத்திருப்பவர்கள் எல்லோருமே, இந்த உலகத்தை நான் அன்பு செய்கின்றேன் என்று சொல்லலாம். ஆனால் என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கின்றவர்களை சில வேளைகளிலே அன்பு செய்வது கடினமாக இருக்கலாம். அன்பு செய்கின்றேன் என்று சொல்லலாம், ஆனால் நடைமுறையிலே அவர்களிலும் பார்க்க, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பிலும் பார்க்க, வேறு மற்றவர்களுக்கு நான் அதை கொடுப்பதனூடாக இவர்களுடைய அன்பிலே இருந்து நான் களவாடுகின்றேன். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என்ற இந்த ஒரு ஆண்டவர் தந்த இந்த கூட்டு வாழ்விலே, குடும்ப வாழ்விலே நாங்கள் குறிப்பாக இந்த அன்பை
உணர வேண்டும், பகிர வேண்டும். பகிர்வதற்கான தாராள மனம் எங்களுக்கு இருக்க வேண்டும். லவ் பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்லுவார்கள். அன்பு இல்லத்திலே உதயமாகின்றது. இந்த அன்பை முதலில் நாங்கள் எங்களுடைய இல்லத்திலே வாழுவோம். இந்த இல்லத்திலே வாழுகின்ற இந்த அன்பு வெறுமனே நாங்கள் சாப்பாடு கொடுப்பதும், நாங்கள் ஏதோ ஒரு உதவிகளை செய்வதும், கடமையை நிறைவேற்றுவதும் மட்டுமல்ல. உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து கொடுப்போம். உண்மையாகவே அவர்களை அன்பு செய்வோம். உண்மையாகவே ஒருவர் மற்றவரை தனித்து தனித்து அன்பு செய்ய நாங்கள் கற்றுக்கொள்வோம். இறைவன் எங்களை தனித்து அன்பு செய்கின்றார். அந்த தனி அன்பை என்னுடைய உன்னை போல் உன் அயலவனை அன்பு செய்வாயாக என்று இயேசு கூறுகின்ற பொழுது, அல்லது எங்களுடைய சட்டம் கூறுவது போல உன்னை போல் உன் அயலவனை அன்பு செய்வாயாக என்று நாங்கள் இந்த உலகம் முழுவதையும் அன்பு செய்கின்றோம். அப்படியான அன்பு இந்த தனித்து அன்பிலே இருந்து தான் பிறக்க வேண்டும். நான் உண்மையாகவே இந்த தனி வாழ்விலே, என்னுடைய சொந்த வாழ்விலே அன்பை அனுபவிக்கவில்லை என்றால் என்னால் இந்த அன்பை கொடுப்பதற்கு எனக்கு ஆற்றலும் இல்லை, தகுதியும் இல்லை. இங்கு பலர் ஏமாந்து போகின்றார்கள். பலர் வாழ்க்கையிலே என்ன என்று சொல்லி அளவுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே விரக்தி அடைகின்றார்கள். ஏனென்றால் அவர்களை அன்பு செய்கின்றவர்கள் தன்னை அன்பு செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பென்றால் என்னென்று தெரியாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் பலர் எனக்கு. ஏனென்றால் ஒரு உறவுக்கு அன்பு தேவை. ஒருவர் அன்பில்லாமல் மற்றவரை உண்மையாகவே அவரோடு உறவாட முடியாது. இத்தகைய அன்பை நாங்கள் அனுபவிப்பதற்கு இறைவன் என்னை அன்பு செய்கின்றார். என்னுடைய பெயரை சொல்லி அன்பு செய்கின்றார். தாயும் தந்தையும் மறந்தாலும் நான் உன்னை அன்பு செய்கின்றேன். என்னுடைய கரத்திலே உன்னை பொறித்திருக்கின்றேன். உன்னுடைய பெயரை நீ பிறப்பதற்கு முன்னதாகவே நான் உன்னை அன்பு செய்திருக்கின்றேன், தெரிவு செய்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற இந்த தெய்வம் என்னை உண்மையாகவே அன்பு செய்கின்றாரா? ஆள் வடிவத்திலே அன்பு செய்கின்றாரா? அந்த அன்பை நான் சுவைக்கின்றேனா? இந்த அன்பினாலே என்னுடைய வாழ்விலே பல நிறைவுகளை, பல புதுமைகளை கண்டிருக்கின்றேன். நான் அவரோடு உரையாடுகின்ற பொழுது, வேண்டுதல் செய்கின்ற பொழுது, அவரோடு நான் தனித்து இருக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளம் நிறைவாக இருக்கின்றது. என்னுடைய உள்ளத்திலே உள்ள கவலைகள் எல்லாம் போகின்றன. இந்த இறைவன் என்னை அரவணைத்து கொண்டே இருக்கின்றார். இதை நாங்கள் அனுபவித்தால் தான் அடுத்தவர்களை அன்பு செய்ய எங்களுக்கு பலமும் வல்லமையும் ஆற்றலும் கிடைக்கும். இந்த வாழ்வினுடைய இரகசியத்தை நாங்கள் இன்று புரிந்து கொண்டால் எங்களுடைய வாழ்விலே எத்தனையோ மறுமலர்ச்சிகள் உருவாகும், நல்ல உணர்வுகள் உருவாகும், நல்ல உறவுகள் உருவாகும். அதனாலே எங்களுடைய வாழ்வு எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான, மனநிறைவான வாழ்வாக இருக்கும். எனவே இறைவனை அன்பு செய்வதும், இறைவன் என்னை அன்பு செய்வது போல அடுத்தவரை அன்பு செய்வதும் என்ற இந்த கூற்றுக்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்வை எப்படி நாங்கள் வளம்படுத்தி கொள்ளலாம் என்று தியானிப்போம். அதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிப்போம். நாங்கள் அதனூடாக இறைவனுக்கு உகந்த மக்களாக நாங்கள் வாழவும், ஆண்டவருடைய அன்பினால் எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் வளமை உள்ளதாக, நிலை வாழ்வாக எங்களுடைய வாழ்வு மலர்வதற்கு இறைவனிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய சகோதரர்களே, இந்த அல்குர்ஆனில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளில் ஒன்றான மிக முக்கியமான ஒரு செய்தி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் விண்வெளிக்கு 2010ஆம் ஆண்டு ஒரு விண்கலத்தை அனுப்புகின்றார்கள். அந்த அந்த அணியிலே இந்தியாவைச் சேர்ந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் அந்த குழுவிலே இணைந்து அந்த விண்கலத்திலே செல்கின்றாள். இந்த நேரம் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அந்த விண்கலம் எப்பொழுதோ அந்த விண்ணை அடையும், அந்த விண்ணை அடைந்து எந்த நிமிடம், எந்த செகண்ட் அந்த விண்கலம் அந்த இடத்திலே இறங்கும், அதை போன்று அந்த இடத்திலிருந்து எப்பொழுதோ மீண்டும் புறப்படும், அதை போன்று இந்த நாட்டை, அந்த அமெரிக்கா அந்த விண்கல ஆய்வுக்கூடத்தை எந்த நேரத்திலே அடையும் என்று
எல்லா நேரங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எந்த நிமிடம் எந்த செகண்டிலே அந்த விண்கலம் புறப்படும், அந்த இடத்தை எந்த நேரத்திலே அடையும், அதே போன்று அந்த இறங்கி வெளிப்படக்கூடிய எந்த நிமிடம் எந்த செகண்ட் அனைத்தையுமே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்று அந்த செயல் அனைத்தும் நடைபெறுகின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்று அவர்கள் எல்லா ஆய்வையும் முடித்துவிட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அனைவரும் தயாராகி நாட்டை நோக்கி, அந்த அமெரிக்கா நாட்டை நோக்கி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் எல்லா மக்களும் உலகமே வியப்பாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த விண்கலம் மீண்டும் திரும்பி வருவதை எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. ஆனால் அன்பான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்கின்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத். ஒரு ஆத்மா இருக்கின்றதே, அவர் முஸ்லீமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மனிதனும் எந்த இடத்திலே மரணிப்பான் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. இந்த வசனம் இருக்கின்றது. இந்த வசனத்திலே மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்ற அந்த குழு, அந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய இந்திய பெண்மணி உட்பட அனைவரும் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விண்கலம் வரக்கூடிய அந்த வேகத்தை எல்லா மீடியாக்களும் பார்த்து கொண்டிருந்தது. தன்னுடைய இந்திய நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி சென்று இருக்கின்றார்கள் என்று அந்த இந்திய நாடு முழுவதும் எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரம் அந்த விமானம் வேகமாக வரக்கூடிய நேரம் அப்படியே வெடித்து சிதறுகின்றது. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி இருக்கின்றான்? இந்த நாசா விஞ்ஞான ஆய்வு கூடம், இந்த விமானம், இந்த விண்கலம் இந்த நேரம் நாசா விஞ்ஞான ஆய்வு கூடத்தை நெருங்கும், இந்த நேரத்திலே இறங்கும் என்று அவர்கள் இந்த நேரம் இந்த செகண்ட் இறங்கும் என்று அவர்கள் நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் விமானம் இடையிலே வரக்கூடிய நேரம் வெடித்து சிதறுகின்றது. மக்கள் எல்லோரும் பயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது? ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத். ஒரு ஆத்மா எந்த இடத்திலே மரணிக்கும் என்று தெரியாது. அன்பான உறவுகளை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யோசித்தார்களா நாங்கள் மரணிப்போம் என்று? நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் என்ன சொல்லியிருந்தது? இந்த நிமிடம் இந்த சிக்கனிலே இவர்கள் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை வந்தடைவார்கள் என்ற நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இடையிலே வரக்கூடிய நேரம் அந்த விமானம் அப்படியே வெடித்து சிதறியது. நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுக்கு மரணம் எந்த நேரத்திலும் வரலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகின்றோம், தூங்கியவர் எழும்ப முடியாமல் மரணித்து விட்டார், திடீர் விபத்திலே மரணம். அதுபோன்றோ சும்மா பேசிக்கொண்டிருந்த ஒரு மனிதர், எங்களோடு உரையாடி கொண்டிருந்த மனிதர் திடீரென மரணித்து விட்டார். இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றான்? அன்றைய சமூகம் இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தவுடன் அவர்கள் ஆய்ந்து போகின்றார்கள், வியப்படைந்து போகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையாகத்தான் சொல்லி இருக்கின்றான். 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை இன்று நடந்திருக்கின்றதா இல்லையா? அந்த இந்திய பெண்மணியும் கூட அப்படியே வெடித்து சிதறி மரணித்திருக்கின்றார். அந்த பெண்மணி எங்கே மரணிப்பாள் என்று யாராலும் குறிப்பிட முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி வைத்திருக்கின்றான். எனவே இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரமும் மரணத்திற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மரணம் எங்களுக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம், பிரயாணம் செய்யக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரம், தொழக்கூடிய நேரம், அதே போன்று விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய நேரம், எந்த நேரத்திலும் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம், இப்படி எந்த நேரத்தில் எங்களுக்கு மரணம் வரலாம். அந்த மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்க வேண்டும். உடனே நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரம், இந்த மரணம் எனக்கு வந்தது என்றால் அந்த மரணத்திற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு தயாராக இருந்து அந்த மறுமையிலே சுவர்க்கத்தை வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.